இந்த வீடியோவில் நாம் மேட்ரிக்ஸுடைய வகைகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹாரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸை நாம் ரோன்னு சொல்லுவோம். ஸோ இதில் மொத்தம் 3 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை நாம் காலம்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸில் மொத்தம் 3 காலம் இருக்குது. அண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கிறத நாம் டயாக்னல் சொல்லுவோம். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சால் போதும், உங்களால் ஈஸியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்னங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்குது. அதை நாம் ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. இதை நாம் காலம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்கு 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் 3 ரோஸ் இருக்குது அண்ட் 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் 2 ரோ இருக்குது அண்ட் 3 காலம் இருக்குது. உங்களுக்கு ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது பார்க்க உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனால அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்கு டயக்னலில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எந்த மேட்ரிக்ஸ்லலாம் டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கோ அதை நாம் டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த மேட்ரிக்ஸில் டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருக்குது பட் அது எல்லாமே 1 அப்படின்னு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அல்லது யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா அதை நாம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸில் டயக்னலில் மட்டும்தான் நம்பர் இருக்குது. இது டயக்னல் மேட்ரிக்ஸ். அது எல்லாமே 1ஆக இருக்குது. அதனால் இது யூனிட் மேட்ரிக்ஸ். எல்லா நம்பர்ஸும் சேமாக இருக்குது. அதனால் இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். எல்லா மேட்ரிக்ஸ்லும் வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. இது சிங்கிள்டன் மேட்ரிக்ஸ். எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருக்குது. இது 0 மேட்ரிக்ஸ் அல்லது நல் மேட்ரிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.